உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அவன் யார் தெரியுமா? பிரதிஷ்டையில உறுதியா இருப்பான். தான் யூதன் என்பதை வெளிப்படுத்த தயங்க மாட்டான். இப்படி ஒரு யூதன் இருப்பானால் அவனுக்கு எதிராய் ஒரு ஆமான் எழும்புவான். போராடுறான் சத்துரு, போராடி தோக்குறான். தோக்குறவனை போராடும் போது ஜெயிக்கிறவன் நிக்கண்டாமா. முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கும் போதே புரிஞ்சுக்கோங்க, நீ யூத கொல்லணும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரிக கூட்டம் நாம. உங்களை யாராவது அற்பமா பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க யூதன் ஆனதுனால. ஆமான் அற்பமாய் பார்க்கட்டும், ஆனால் அவர் என்னை அற்புதமாய் பார்க்கிறார். இப்ப அற்பமாய் பார்க்கப்பட்டவன் குதிரையில இருக்கிறா, குதிரையில இருந்தவன் கீழே இருக்கிறா. அதனால நாம என்ன செய்யணும்? ஆமான பார்க்க கூடாது. இந்த குதிரையில தூக்கி வச்சாரு தெரியுமா? ஒரு காற்றுக்கு இந்த காற்று அணைஞ்சிரும். விடல, விட்டு கொடுக்கல. சத்துரு மூர்க்கம் கொண்டு குறிப்பதல்ல நம்முடைய நாள். கர்த்தர் முன்னமே குறித்ததுதான் நம்முடைய நாள். நீ யூத குலமானால் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவர் பாதத்துல உட்கார்ந்தா அவர் எனக்காக எழும்புவார்.